இப்போ ஒரு விஷயம் புருவாயிருச்சு. என்னன்னா, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சது. தேர்தல் முடிஞ்ச உடனே விஜய் அவர்கள் 108 இடத்துல ஜெயிச்சார். அவர் 2 தொகுதியில் போட்டார். ஒரு தொகுதியை ரிசைன் பண்ண பிறகு 107. ஒரு மிகப்பெரிய வெற்றியை விஜய் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் மக்கள் மனதில் ஒரு எண்ணம் இருந்திருக்கிறது. இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக என்ற எண்ணம் இருந்திருக்கிறது. அதையும் சேர்த்து விஜய் அவர்கள் தேர்தலில் வாக்கு சேகரித்த விதம், இளம் பிள்ளைகளை 14 வயசு 15 வயசு இருக்கிற குழந்தைகள்கிட்ட சொல்லி, அல்லது அதே மாதிரி 5 வயசு 6 வயசு இருக்க பிள்ளைங்கள்ட்ட விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலன்னா நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லு, சோறு சாப்பிட மாட்டேன்னு சொல்லு, பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி ஒரு கேன்வாஸும் பண்ணார். நீங்கள் மு.க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற மாதிரியே சொல்கிறீங்களா? இல்லை, நான் அவர் சொன்னதை சொல்கிறேன். நான் அதே சொல்லலை. அவர் விஜய் சொன்னதை தான் திருப்பி சொல்கிறேன். ஸ்டாலின் சொன்னது இல்லை. அப்படிலாம் சொல்லி ஒரு திருமணம் அப்படிலாம் சொல்லி வாக்கு கேட்டார். முதல்ல மக்களுக்குள்ளே எங்கேயோ உறுத்தி கொண்டு இருந்திருக்கிறது ஒரு மாற்றம் வேண்டும் என்று. அதே நேரத்தில் ஒரு மாற்றத்துக்கான ஆட்கள் யாரும் கண்ணில் தென்படலை. ஒரு இடதுசாரி மாற்றுக்கான முயற்சிகள் செய்யப்பட்டது. ஆனால் அது வெற்றி பெறாமல் போனது. அதனால் இப்போ மக்கள் மத்தியில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொன்னார்கள்.